என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மேன் ஃப்ரம் சேனல் தான் பார்க்குறோம். ரீசன் ஆஃப் வீடியோ தான் பார்க்குறோம். ஓகே, வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது மொரட்டுத்தனமா ஆட்டம் போட்ட கிரிட்டுன்னு வேலை பார்த்த கோளாறான விலங்கு பயப்பிள்ளைகளை தான். கண்ணா பின்னான்னு வேலை பார்த்த காட்டு விலங்குல இருந்து ஊரு சிரிக்கிற மாதிரி வேலை பார்த்த ஊட்டு விலங்கு வரைக்கும் வகை வகையான உயிரினங்கள் வீடியோக்குள்ள அடக்கி இருக்கு. அடாவடியா ஆட்டம் போட்டு அதான் வந்து மாட்டிக்கிட்ட மொரட்டு உயிரினங்களை பார்க்க விருட்டு வீடியோக்குள்ள போகணுங்கிறதுனால என்ட்ராவ் போடியா இருட்டா அனிமல் வியூ ஃபுல்லா. அங்க கர்ப்பிணிகள் கலந்துரையாட, ஹலோ மேடம், கேரிங்க இருக்கீங்களா? கொஞ்சம் கேரளா தான் இருக்கேன். டாக்டர் செக்கப் எல்லாம் ஒழுங்கா போறீங்களா? வாரந்த வராம போயிருவேன். பாத்தீங்களா, கரெக்டா போறீங்கல்ல? வேற வழி இல்ல, போய் தானே ஆகணும். பயிர் நல்லா விந்திருக்கே. எத்தனை மாசம்? அது இருக்கும் ஒரு 12 வருஷம். ரெண்டு குழந்தையா இருக்குமோ? போறியா டீல் பண்ணுவோம். பிரெக்னன்சி முடியற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். பிரெக்னன்ட்டா? எமோ பேர் அடிச்சு போட்ட தொப்பமா அது. கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்காக மலைய போட்டா என்ன கொழுப்பு உனக்கு? அடே ப்ரௌனி, கொலைய புடிச்சிட்டு படுத்திருக்க. என்ன ஆச்சு மாவனே? புண்பட்ட நெஞ்ச புனல் விட்டு ஆத்திட்டு இருக்கேன் மாமா. வாட் டு யூ மீன்? உள்ளத்தை குளிர்விக்க பைப்பு விட்டு பாய்ச்சறேன். இஸ் இட்? பட் வை? காதல் கட்டாயிருச்சு. தண்ணி சுட்டாயிருச்சு. ஓ மை காட், சுத்தி ஒரே தண்ணி. ஜாலியா இருக்கு. அதுல முக்காவாசி என் கண்ணீர். அண்ணா, ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டேன். இனி என்ன வேகத்துல வேணாலும் போலாம். ஆக்சிடென்ட் ஆவாது. எடுத்து நிறுத்த எவனா பண்ண சதி. மாட்டிக்கிச்சு போல நீதி இருக்கு. வேணும் களம் கோட்டார் அவர்களே. ஏன்டா இப்படி ஓட்ற? லைசென்ஸ் இருக்காடா வான்ட்ட? வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. பிரச்சனை இல்லாமல் வாழ்வது எப்படி? பங்காளி, அடுத்த ரவுண்டு நான் தான் உட்காருவேன். 10 ரவுண்டு சுத்தணுங்கிறதாண்டா கணக்கு. வெறும் 15 தான் இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை இருக்கு? 10 இருக்கு. ஒரு நிமிஷம், இது வர சுத்தினதே 14 தாண்டா ஆச்சு. கரெக்டா தான். 1 நிமிட் வாங்கிக்கிற மூச்சு. இவன மாதிரி ஆள் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பாவம் அவசரத்துல அவன மீன் கொண்டு வந்துக்கிறேன். அப்படியே வாயில போடியா. அதிகாலையில இருந்து பசிக்குது எனக்கு. தகப்பா அப்படியே கொட்டிட்டியா? எடுத்து கொடுப்பா. குரல் வலையில மீன் வெட்டிச்சுக்கமா. பறக்க வெட்டி அவசரமா கொட்டி. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அக்கறை இல்லாத அப்பண்ண அடங்கொப்பட்டா. என்னங்க ஓனரமா, காலையில இருந்து ஏதோ வெயிட்டான டின்னர்னு வெயிட்டிங்ல இருக்கேன். இருக்கு. இந்த வெளிநாட்டு வெந்தய கீரை. சண்டை பெருத்து போகும், மண்டை தெரிச்சு போகும். ஓ ஓகே, கொஞ்சம் மட்டன் சாப்பிடுறியா? பவுட்ல சாப்பிடுங்கம்மா. எலும்புனாலும் மென்னு முழுங்கிடலாம். அடுத்து என்ன, கோழியா ஆடா? ஆலா தொடா கீரை. அதை தொடாதீங்க, குடும்பம் அழைச்சு போகும். கூடம் கடமையில கண்ணியமாகவும் கண்ணு மாதிரி ஒரு பண்ண அந்த காது முடியும். தான் விளையாடலாம். அச்சு பிசுறாது கவனம். விளையாடுனா ஆகணும். கமான் காது முடி. கான்சென்ட்ரேஷனா வேலைய முடி. விளையாட போச்சா அத்தான். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நானே எவ்வளவு மிஸ்டர் காதுமுடி, உன்னைய வேலையை விட்டு எடுத்தாச்சு, கிளம்பிக்க நீ. அப்படிலாம் சொல்லாதீங்க சார், தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. லிட்டரலி. அவர் அனுபவத்தை பகிர்ந்தாரு. தம்பே, சொல்லுங்க சார். கும்மிடி பூண்டில ஒரு கோணையை சாப்பிட்டேன் பாரு. மாடா. டெலிஷியஸ், அடடா, மார்வெலஸ், வாவ், எக்ஸலென்ட். சாரிப்பா, நான் வணக்க மறந்துட்டேன். எனக்கு பிடிச்ச பாட்டை பத்தி ஒன்றை சொல்லி ஆகணும். நாக்கு முக்க, நாக்கு முக்க, நாக்கு. சாரிப்பா, யாகாவாதா இன்னும் நாகாக்கல. நக்கல் பிடிச்சாளா இருப்பான் போல. அவர் பார்த்த உடனே வணக்கம் டோலியா, இம்மா வானவ கோழி. கடந்த 3 நிமிஷமா உங்களை உருக்கி போய் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொலக்ஸ் மாட்டின ரெக்கைய பக்கவாட்டில் போட்டு இப்படியே நாம ஏன் ஊரை சுத்தக்கூடாது? உலக உருண்ட சூரியனை சுத்துற மாதிரி நாம ரோல்ஸ் ராய்ஸ்ல ஊரை சுத்தலாம், வரீங்களா? அப்கோர்ஸ், என்கிட்ட 4 கவர்மெண்ட் ஜாபும் இருக்கு. ப்ளீஸ் யூ மே ப்ரோசீட். டேட்டிங் ஈஸியா இருக்கு. அசதியில இருந்தவன அமானுஷ்யம் பாஸ் பண்ண. ஏங் மேடம், தலை குளிக்கலையா? பாப்ப சக்தி. என்ன நேருக்கு நேர் நின்னு அவனும் ஜெயிச்சதில்ல. அப்ப நான் அப்படியே கிளம்பிட்டு பவர்ஃபுல் முட்டு. நல்லமா தட்டு. இப்ப என் வலிமை தெரியும்டா. அசைக்க முடியாத பொருளா இருக்கு. அழுத்தம் கொடுக்காதீங்க, அசம்பாவிதமாய் போகு. தகாளி பாத்துருவோம்டா. கூண்டல போட்டிருக்கிறது கொப்பத்தா, உனக்கு தான்டா பாதுகாப்பு. என்ன உயிரினம்? கண்ணாடிக்கு இந்த பக்கம் என்ன பாத்துருந்தேன், கன்ஃபார்ம் உன்ன கண்ணாடி பெட்டிக்குள்ள தான்டா பாத்துருப்பாங்க. கண்ணீரஞ்சலி போஸ்டர். முழுசா வளர்ந்த மூட்டை வெளியே பூச்சியோ? வரணும்னு நினைச்சாத. வெறிகொண்ட வேங்க வெயிட்டிங்ல இருக்கு. ஒருவேளை பெருசா வளர்ந்த பெருக்காமோ? சைடுல மட்டும் என்ன கட்டி வைக்கல. நேர்ல விட்டா ஓடியும். கனவுல போய் கண்ணாடி வெளியே வந்து
தக்காளி கோல வெறியில இருக்கேன். கதம் கதம். அவன் மனநலம் பாதிக்கப்பட்ட கருந்தவழியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மைக்கேல் பர்ட்சன். ஆவ். சிக்கு 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 சிக்கு. அது ஏதோ டான்ஸ் ஆடுது போல இருக்கு. எதிரில கடையை திறக்கிறான் தக்காளி. டேய் ஒழுங்கா மூடின்னு ஓடிரு. லைட் இல்ல வேற. என்ன பண்ணுவ? முட்டை தெரிச்சு போகும். சாப்பிட்டு 2 நிமிஷம் ஆச்சு. நண்டு ரசம் நறுக்கு. போச்சு கடிச்சு வருது. சிக்குனாண்டா. பாய புடிச்சு. தவளை வாயில கேடு. இன்னைக்கு வா சீனா நறுக்கு பிடிக்கல. சரி மன்னிக்கிறேன். அச்சா ஒழுங்கான விட்டுறாங்க. அங்க சொன்ன மாதிரியே இருக்கு. சொல்லாத மாதிரி இருக்கும். It's a new world. It's a new day. நம்மள தான் சொல்றானோ. It's a new world. It's a new day. Day. கழுத வாய நம்மள தான் சொல்றேன். இந்த பக்கம் இந்த பக்கம் குருவி கூட மாட்டியா? ஒரு லைட்ட ஒழுங்கா பிடிக்க மாட்டியா? படுத்து புட்டியா. உன் கூந்தல குறிப்பிடல. பிடிக்க மாட்டேன் போடா. என் பக்கத்து கடைக்கெல்லாம் போக கூடாதா? 10 கிலோமீட்டர் தாண்டி இங்க ஐயோ. வரணுமா? இங்க வந்து போதிபுரியில தாங்க கிடைக்கும். என்ன பூரியோ கிளம்பும். கடக்குள்ள போயிடுச்சா? பாரு கடையில கவனமே இல்ல. தொழில உருப்பிட்ட மாதிரி. கேட்டப்பது. இங்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா? ட்ரெண்டிங் ரீல்ஸ் வேணா இருக்கா? அனுப்பவா? சொன்னல வழங்காதுன்னு. வா நாமே வா. வேலை பார்க்கறத விட பார்க்கல. வேலை பார்க்கறதுக்கு தான் சம்பளம் போனேன். பெரிய கஸ்டமர். இருங்க என்ன சார் வேணும்? எனக்கு பிகினி வேணும் இருக்கா? மேடம் 15 எக்ஸ்எல்ல ஒரு போதிபுரி குர்த்தி எடுங்க. எக்ஸ்எல் சைஸ் தாங்க இருக்கு, எறும்பு சைஸ் எல்லாம் இல்ல. 15 எக்ஸல் சைஸ் கூட இல்லாம என்னடா நடத்துறீங்க? டிசப்பாயின்ட். ஐயா எறும்பு சார். கொஞ்சம் போடுங்க சார். தகாரி எல்லா துணியும் மேஞ்சு விட்டு போயிடுவேன். நான் ஷாப்பிங் போறேன். நான் கிளாஸுக்கு போறேன். நான் ஜிம்முக்கு போறேன். ஃபுல்லா புரோட்டீன் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்ல. நக்கு 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 மாத்தி மாத்தி. நக்கு 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 நக்கு. செக்யூரிட்டி வேலைக்கு நன்கு குலைக்கின்ற நாய்கள் தேவை. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நியூஸ் பேப்பர் வச்சு என்ன பண்ற? சும்மாவே இருக்க மாட்டியா? மாட்டி விட்டுருக்காங்களா? வரியா? கூட்டி விட்டதோட மொத்த வேலையும் முடிஞ்சது. எப்பா இன்னைக்கு வேலை பெண்ணு நிமிர்ந்து. மம்மியாரே வைக்க போற வச்ச உலக போர் பண்ற மாதிரி ஒரு செட்டை போட்டு தக்காளி அம்புட்டு அவார்டே வாங்க போறேன். பெருமைப்பட தயாராரு. அக்க போர்ல அழிஞ்சது மறுபடியும் வாங்கல இருந்து டைம் பாஸ்க்கு பெற்றது ஏன் தப்புதான். பார்க்கிங் அழிஞ்சவனை விட என்னோட அது பார்க்கிங் மோட்காரா? அழிஞ்சவன் தான் அதிகம். ஓட்டின்னு போயிரு. முன்னேறாத முடிக்கப்படுவாய். ஏலேமா ஏலே. அடுத்தது. வைக்கப்படுவாய். ஏலேமா ஏலே ஏலேலோ. தக்காளி பல்லாலே கழட்டி கொடுத்துறான் வீல. ஒதுங்கி வாம போல. bombastic side eye. சைடுல பாத்துக்கிட்டு இருக்கு. தெரிச்சு போகும் மோட்ரு. கோயில் பாட்டு முடிச்சிருக்கா. பொண்ணாக்கு அவனை அறிவு இருக்கா? மாமா என்னடா? மாமா என்னடா? ஐ லவ் யூ. தக்காளி வீட பார்க்கும்போதே நினைச்சேன்டா வெறி பிடிச்சவன். ஐ லவ் யூ. தக்காளி இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க டயர் தெரிச்சு போகும். ஒட்டை நறுக்கி விட்டுறோம்டா மோட்டரோட ஒயர. மோதலுக்கு பின் காதல் தானே. நான் கடந்து போயிடுறேன்டா கழிச்சட. ஐ மிஸ் யூ. இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. வேஸ்டான பொருட்களை குப்பை தொட்டியில போடுவாங்க. குப்பை தொட்டியே வேஸ்டானா எங்க போடுவாங்க? இன்னொரு குப்பத்தட்டுல கடையில போடுவோம். போடுவோம். அதே இன்னொரு குப்பத்தட்டுல போடுவோம். வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. ஒரே விலங்குலயே ஓட்டிட்டு இருக்காரு. தெரியல என்ன விலங்குல வர ஆயிட்டாரா? லைட்டா பசிக்குது. ஈஸியா ஒரு நினைச்சிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளை என்ன தவிர திங்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் குடும்பத்துல எத்தனை பேர் தெரியுமா?
எத்தனை லோனு கட்டுறேன்னு தெரியுமா? எத்தனை இஎம்ஐ கட்டுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? சிங்கம் கடிச்சு செத்துட்டான்னு சொன்னா கரங்காரங்களுக்குலாம் புரியுமா? அப்படி இல்ல சார், பை நேச்சரா பசி. அது எந்த மாடு வச்சிரு? எந்த நேச்சரு? பல்லு வளர்ந்த மாடு என் பாடியில பத்தி எத்தனை கோடு? நான் ஏன் உழைக்கிறேன் குடும்பத்துக்கு? சொல்லிட்டு நேச்சர்னு கடிக்க வரீங்களே, என் கடனை அடைக்க முடியுமா? ஐயோ பாவம். வளர்ந்தா போதாது, வாழ்ந்தாதான் தெரியும் என் வாழ்க்கையோட கோளாறு. அதான் இருந்துச்சு. அடிக்கடி அனிமல் தான் போடுறாரு, ஏன் தெரியல. மேபி ஏதாவது ப்ராப்ளம் கூட இருக்கும். அப்படி அதனால கூட இருக்கலாம், ஏன்னா தொடர்ந்து போட மாட்டாரு, ஏதாவது இருக்கும். ஆமா, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அந்த வாய்ஸ் ஓவர்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த நாய் ஒண்ணு மாடை பார்த்துட்டு இருந்துச்சு, நாக்கு மட்டும் வந்து நக்கி விட்டு போகுது. அது ஒரு பழம் ஒண்ணு இப்படி திடீர்னு ஓடி இப்படியே ஓடிச்சுல, பாக்கிறதுக்கு அந்த பிளைட் போற மாதிரியே இருந்தது அது ஓடுறத பார்க்கும்போது. அதான் அது வித்தியாசமா இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு வீடியோலயும் ஆமா ஒரு படம் இப்படிதான் ஓடிச்சு. அது மிஸ்டியஸ் வேர்ல்டு நினைக்கிறேன். ஆமா ஆமா. லாஸ்ட்ல இந்த சிங்கமும் அந்த நாய் நல்லாதான் இருக்கு, காமெடியா தெரியுது. அதுக்கு முடிவு என்னாச்சுன்னு தெரியலையே எனக்கு. யாருக்கு தெரியும், பிடிச்சாலும் பிடிச்சிருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்